எங்கள் வீட்டு முருங்கைக்காய் சூப்பராக இருக்கும். நிறைய காய், ஆனால் எல்லாம் பறிச்சுட்டு போயிடுவாங்க. எனக்கு 1 2 தான் கிடைக்கும். நிறைய காய் காய்க்கும். இது 5 வருஷத்த மரம். எங்கள் வீட்டில் டப்பாவில் தான் வச்சுருக்குறேன். நல்லா இது ஒரு இலந்தக்க மரம். இங்கே பாருங்கள், இது ஒரு காங்கும் கீரை. இது நல்லா இருக்கும், டேஸ்ட்டாக, குளிர்ச்சி. இதெல்லாம் வெந்தய கீரை போட்டிருக்கேன், கடுகு கீரை போட்டிருக்கிறேன். கடுகு கீரை உடம்புக்கு எவ்வளோ நல்லது. கடுகு கீரை வந்து நம்ம உடம்பு இந்த குளிர்ச்சியை வந்து நம்ம உடம்பு பாடி ஹீட் கொடுக்கும். இந்த பனிக்காலத்துக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த கடுகு கீரை. சிம்பிளாக கடுகு கீரை ஒரு கைப்பிடி இருந்தால், ஒரு வரமிளகா, ஒரு கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் எண்ணெய், தேங்காய் இஷ்டப்பட்டவங்க தேங்காய் போடலாம், இல்லைன்னா வேண்டாம். நான் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் செய்வேன் பாஜி. கடுகு கீரை, சோம்பு கீரை, இது சோம்பு கீரை. இங்கே பாருங்கள், சோம்பு கீரை, கடுகு கீரை, இது வெந்தயம், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் நான் சமைப்பேன். நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லது. பாருங்க, நான் அந்த கீரை எல்லாம் சுண்டுறப்போ கீரை கூட கீழே நெல்லியும் போட்டுக்குவேன். கீழே நெல்லியும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. எல்லாம் மருந்துக்கு உண்டான இதுதான். இது சுகருக்காரங்களுக்கு அவ்வளோ நல்லது. நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன். அப்புறம் இந்த முடக்கத்தான் கீரை தேவைன்றப்போ தோசை சுடுறப்போ அதிலே போட்டுக்குவேன், இல்லைன்னா பருப்பு போட்டு கடைஞ்சிருவேன். அப்புறம் இந்த பப்பாயா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. பப்பாயா நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் ஒரு இலையை எடுத்துகிட்டு இந்த நரம்பெல்லாம் உருவிட்டு இந்த இலையை மட்டும் நல்லா அலசிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் ஜீரகமும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த தண்ணியை வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடித்தா இந்த கொழுப்பு கட்டியிருக்குல்ல, அந்த நம்ம தொப்பை அதுக்கு ரொம்ப நல்லது. இந்த முடக்கத்தான் கீரை நான் எல்லாம் பருப்பில் போட்டு செய்வேன். பருப்பில் போட்டு செஞ்சாலே அவ்வளோ சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு.